இப்போ நம்ம ஹிந்தி பேசிக் லெட்டர்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு 4 rows பார்த்தோம். அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் லைன்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா க க க க ஞ. சரிங்களா? திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், வரும். நெக்ஸ்ட் லைனு ச ச ஜ ஜ ஞ. தேர்ட் லைனு ட ட ட ட ந. ஃபோர்த் லைனு த த த த ந. க வரிசை, ச வரிசை, ட வரிசை, த வரிசை. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம மெமரியில் வச்சிங்கன்னா மீதி லைன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த வரிசை பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக நம்ம இதை பார்க்கலாம். ப வரிசை. ப வரிசை ஃபஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா ப. ப பார்த்திங்கன்னா நம்ம யூ மாதிரி போட்டு ஒரு லைன் போடணும், அதான் ப. அடுத்தது பார்த்திங்கன்னா ப ப நம்ம த்ரோட்டுன்னு சொல்லணும், ப. நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெட்ரு ப. ஒரு லைன் போட்டு ஒரு சின்னதாக சர்க்கிள் போட்டு கிராஸில் போடணும், அதான் ப. அடுத்தது பார்த்திங்கன்னா ப ப. ஒரு ஆ போடுவோம்னா தமிழ் அதுமாரி ஆ மாதிரி போட்டு இப்படி அழகாக டச் பண்ணாமல் போடணும், ப ப ப ப ப. ம. ம பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டு சின்னதாக சர்க்கிள் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதான் ம, ப ப ப ப ம. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ ர ல வ. நம்ம தமிழில் படிக்கிற மாதிரி தான் ஒரு ஏ தான் இருக்குது. இதில் ஒன்றும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா ஏ வந்து ஒன்று தான் இருக்குது. ஒரு வளைஞ்சு வந்து டூ மாதிரி இப்படி போய் ஒரு லைன் போட்டு டச் பண்ணணும், அதான் வந்து ஏ. ரே பார்த்திங்கன்னா நம்ம டூ போடுவோம்ல, டூ மாதிரி போட்டு இப்படி, அதான் ரே. சரிங்களா? ல பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டு 3 ரிவர்ஸில் இப்படி போடணும், அதான் வந்து ல. வே பார்த்திங்கன்னா ஒரு லைன் போடணும், வே மட்டும் போடணும், இப்படி இருக்குது. கிராஸில் போட்டால் அது ப, கிராஸில் போடாமல் போட்டால் அது ப. சரிங்களா? இவ்வளோ தான். அடுத்தது ஷ ஷ ச ஹ. ஷ பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் சொல்கிறோம்ல தமிழில், அந்த ஷாக் இது வரும். சரிங்களா? அப்போ ஷ வந்து நம்ம 2 போடுறோம் இல்லைங்களா, 2 போட்டு ஒரு பக்கத்தில் ஒரு லைன் போட்டால் அதான் வந்து ஷ. ஷண்முகம். ஷண்முகம்க்குள்ள இந்த ஷ வரும், ஷ ஷண்முகம் அது. சரிங்களா? அடுத்தது சரஸ்வதி, அந்த ச வரும். ச பார்த்திங்கன்னா நம்ம 2 போட்டு பக்கத்தில் ஒரு சின்னசாக ஒரு லைன் போட்டு நேர் லைன் போட்டால் அதான் வந்து ச. ஹ பார்த்திங்கன்னா ஒரு சின்னசாக லைன் போட்டுக்குங்க. நம்ம எஸ் போடுறோம்ல, எஸ் போடுறதுல ஒரு பாதி வரி விட்டுட்டு மறுபடியும் இந்த சிஏ இப்படிங்க ஒரு போட்டுடுறோம், அதான் வந்து ஹ. அவ்வளோதான். ஷ ஷ ச ஹ. நம்ம வடமொழி எழுத்துக்கள் தமிழில் இருக்கிற மாதிரியே இதுதான் இங்கே ஹிந்தியில் இதுமாதிரி சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து கம்பைன் லெட்டர்ஸ் இருக்குது, 2 எழுத்துக்களை சேர்ந்தது. இப்போ நம்ம கே படித்தோம் இல்லைங்களா, அந்த கேவும் இந்த ஷாவும் சேர்ந்தது தான் இக்ஷ. சுபிக்ஷா அப்படி சொல்லணும், அதான் இந்த இக்ஷ. இதேமாரி எழுதணும், லைன் போட்டு இப்படி வந்து இப்படி போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தேவும் இருக்கு இல்லைங்களா, தேவும் ராவும் சேர்ந்தது தான் த்ர 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 வரும். இது கம்பைன் லெட்டர், 2 லெட்டர் சேர்ந்து தான் கம்பைன் லெட்டர்ஸ் த்ர. அது இக்ஞ. இந்த ஜாவும் ஞாவும் சேர்ந்து தான் இக்ஞ. ஒரு லைன் போட்டு இப்படி போட்டது தான் வந்து இக்ஞ. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷ. நம்ம பார்த்தோம்னா சங்கர், அந்த ஷாவும் ராவும் சேர்ந்து தான் வந்து ஷ ஸ்ரேயா. ஒரு லைன் போட்டு இப்படி வந்து இப்படி போடணும், அவ்வளோதான். கம்பைன் லெட்டர்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மீதி வந்து நம்ம கான்ஃபிடென்ஸாக ஈஸியாக இருக்கும். நல்லா இது ரிவிஷன் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறப்ப சொல்லி பார்த்துட்டு எழுதி தான் நம்ம ஹிந்தி பேசிக் லெட்டர்ஸ் கான்ஃபிடென்ஸை கற்றுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.